சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்த வர எபிசோடில் அண்ணாமலை இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை, ஏன்னா நீ நினச்ச மாதிரி இது உன் வீடுன்னு சொல்லியிருப்ப. இனிமேல் இது உன் வீடாகவும் இருக்க போகிறதுல என் பேரில் இருக்கிற வீடாகவும் இருக்க போகிறது கிடையாது. எவனோ ஒருத்தன் இந்த வீட்டை எடுத்துக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனை படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பேன், அதை ஒரு நாளாச்சு நீ சொல்லி காமிச்சிருப்பியா? ஏதோ என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். இது உங்கள் அப்பா உனக்காக கொடுத்த வீடு அப்படி இப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லி காட்டியிருப்பேன். ஆனால் இப்போ என் ரத்தத்தை முழுசாக என் உறிஞ்சிட்டு இருக்கானே, இப்போ நம்ம குடும்பத்தோடு நம்ம நடு ரோட்டில் போய் நிற்க போகிறோம். எங்கே போகிறோன்னு தெரியாது. ஏற்கனவே பார்க்குறவங்க எல்லாருமே நம்மள ஒரு மாதிரியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கௌரவமாக வாழ்ந்த ஆள், அவனுடைய பையன் அவரோட திருட்டு கையெழுத்தை போட்டு பணத்தை வாங்கியிருக்கான்னு இப்போ எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் கிடையாது, இப்போ வீட்டை ஜப்தி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், எல்லாருமே அவ்வளோ தப்பாக பேசுவாங்க, அவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க. பேசாமல் நான் செத்துறது தான் எல்லாருக்கும் ஒரே ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா விஜயா இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி நடந்திருக்கக்கூடாது, புத்தி கட்டுத்தனமாக இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடா? இது வரைக்கும் 10 ரூபாயனை கூட உன்னோட உழைப்புன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருப்பிய நீ, இப்போ பாரு உங்கள் அப்பா எவ்வளோ மனசொடைஞ்சு போயிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.